அரசு தற்போது ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு என்ன என்பதுதான் நாம இந்த வீடியோல முழு விவரமாக பார்த்து தெரிந்துக்க போறோம். அப்படி போடு, மகளிருக்கு மாநிலம் முழுவதும் இலவச பயணம் என்ற தேதியை அறிவித்து இருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதை பற்றிய தகவலை தான் நாம இப்ப விரிவாக பார்க்க போறோம். அனைத்து வகையான பேருந்துகளிலும் மகளிர் இலவச பயணம் மேற்கொள்ளும் வகையிலான வெற்றி பயண திட்டம் அக்டோபர் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என முதலமைச்சர் அவர்கள் அதிரடியாக ஒரு உத்தரவை வெளியிட்டு இருக்காருங்க. இந்த ஒரு விஷயம் முதலமைச்சர் நேரடியாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை வெற்றி பயண திட்டமாக கூட நாம கருதலாங்க. தாவேக அரசு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வரக்கூடிய நிலையில அந்த கட்சி தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றாக வெற்றி பயணம் திட்டம் அறிவிக்கப்பட்டதுங்க. இந்த நிலையில இன்று சட்டப்பேரவையில பேசிய முதலமைச்சர் விஜய், ஒரு மாநிலத்தின் முன்னேற்றம் என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, பெண் கல்வி, வேலை வாய்ப்பு, வணிகம், மருத்துவம், சமூக வாழ்வின் அனைத்து தளங்களிலும் சுதந்திரமாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. மகளிரின் பயண சுதந்திரம் அவர்களின் பொருளாதாரம், குடும்பங்களின் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக இருக்கிறது. தற்போது செயலில் உள்ள மகளிர் இலவச பயண திட்டத்தில் நகர பேருந்துகளில் 40 கிலோமீட்டருக்குள் பயணம் என்ற விதி கண்டிப்பா உள்ளதுங்க. மற்ற வகையான பேருந்துகளில் இலவச பயண திட்டம் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்ற தகவலையும் சொல்லி இருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் வசிக்கும் மகளிர் போக்குவரத்தால் எந்த வாய்ப்பையும் இழக்க கூடாது என்ற சமூக நீதி சிந்தனையில இந்த அரசு உறுதியாக உள்ளது அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தக்கூடிய வகையில அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி பிறந்த நாளில் வெற்றி பயணம் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்ற தகவலை மகிழ்ச்சிகரமாக வெளியிட்டு இருக்காங்க. மாநகரம், நகர பகுதிகளில் இயங்கும் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச கட்டணமில்லா பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்டங்களிடையே பயணம் மேற்கொள்ள புறநகர் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல வருமான வரம்பு உள்ளிட்ட எந்த கட்டுப்பாடுகளும் இல்லைங்க. இந்த திட்டம் இதர சேவைகளில் படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்படும். இதுல 3ஆம் பாலினத்தவரான திருநங்கைகளும் பயணிக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. இதனால பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்ததாகவும் நாம சொல்லலாங்க. இந்த திட்டமானது மகளிர் விடியல் பேருந்து பயணம் அப்படின்னு சொல்வாங்க. கடந்த திமுக ஆட்சியில மகளிர் இலவச பயண திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் நகர பகுதிக்குள் அனைத்து விதமான பெண்களும் இலவசமாக பயணம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்த உடனேயே தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டமானது பெண்களிடையே மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றதாக சொல்லி இருக்காங்க. மாதந்தோறும் ஒவ்வொருவரும் ரூபாய் 750 முதல் 1000 வரை மிச்சம் படுத்த இது ஒரு காரணமாக அமைந்து இருக்குங்க. வேலைக்கு செல்பவர்கள், பள்ளி, கல்லூரி செல்லும் மகளிருக்கு இந்த திட்டம் வரப்பிரசாதமாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில தாவேக ஆட்சியிலும் இந்த திட்டம் தொடர்ந்து வருகிறது. அதே சமயம் தேர்தல் வாக்குறுதியில அளித்த வாக்குறுதிகளின்படி தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் பயணம் செய்ய இலவசம் என்ற அறிவிப்பு தற்சமயம் வெளியாகி இருக்குங்க. கண்டிப்பா மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்கை நிச்சயமா காப்பாற்றி இருக்கார் என்ற அடிப்படையில இந்த ஒரு விஷயத்த நம்ம நிச்சயமா பார்க்கலாங்க. அதாவது மக்களுக்கு மட்டும் இல்லாம குறிப்பா பெண்களுக்கு தான் இந்த ஒரு விஷயம் ஒரு ஜாக்பாட்டான விஷயமா நம்ம கருதப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு திட்டமும் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நலத்திட்டமாகவே இருக்கிறது. பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில தான் ஒவ்வொரு திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. இந்த தொடர்ல பழம்பெரும் நடிகர் சௌகார் ஜானகி மறைவுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லி இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரோட அறிவிப்பு இன்னும் நிறைய நலத்திட்டங்களை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இன்னும் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்ய போறார் என்று நாம பார்க்கும் பொழுது கண்டிப்பா பெண்களுடைய குடும்பங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நிறைய திட்டத்தை இந்த தீர்மானத்துல வெளியிட்டு இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க.
ஸோ இந்த ஒரு திட்டம் மகளிருக்கு கண்டிப்பா கட்டணமில்லா பயணமானது தினசரி அவங்க வேலைக்கு செஞ்சு வரும் பொழுது கண்டிப்பா அவர்களுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் மகிழ்ச்சியாக பேருந்து பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெறலாம். இதனால மகளிர்கள் அதாவது பேருந்திற்காக செலவு செய்யக்கூடிய பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி மிச்சப்படுத்தக்கூடிய தொகைகள் பெண்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அதாவது சேமித்து வைத்து வைக்கக்கூடிய ஒரு தொகையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பெண்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செய்து கொண்டு வரக்கூடிய இந்த தமிழக அரசு இன்னும் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை அறிவிக்கப்படாத ஒரு நிலை கண்டிப்பா ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் வெளிவரும் பொழுது அந்த திட்டம் எப்போ வெளியே வரும், அதற்கான நீங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை எப்போ வெளியிடுவீங்க என்றுதான் பெண்கள் முக்கியமாக காத்து இருக்காங்க. ஸோ பெண்களுக்கு இந்த மகளிர் விடியல் பயணம் இலவசம் என்று ஒரு கருத்து கண்டிப்பா அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவர்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா இந்த 2500 மகளிர் உரிமை தொகை எப்பதான் வரும் என்ற கேள்வி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பு தான் நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்கிறது. இதற்காக நிறைய பெண்மணிகள் தினசரி வரக்கூடிய செய்தியை கணித்து வராங்க. அதாவது இந்த அக்டோபர் 2ஆம் தேதி இந்த ஒரு திட்டம் கண்டிப்பா பெண்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான தகவலாக வெளிவரும் என்று நிறைய பெண்மணிகள் நிச்சயமா எதிர்பார்க்கப்படுகிறாங்க. என்னதான் அதிகாரப்பூர்வமாக இத்தனை நலத்திட்டங்களை தமிழக அரசு வெளியிட்டு இருந்தாலும் அந்த ஒரு திட்டம் தான் பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தியாக கண்டிப்பா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா அதற்காகவும் தமிழக அரசு ஏதாவது ஒரு முடிவு செய்து வைத்திருப்பாங்க. கூடிய விரைவில் பெண்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை 2500 கண்டிப்பா உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்து இருக்கும் பொழுது இப்போ அதற்கான பணி செய்யப்பட தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாங்க. என்ன பணி தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இதில் தகுதியாக இருக்கீங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை 2500 வரலாம். யாரெல்லாம் தகுதியற்றவர்களாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாது என்ற ஒரு பணி தான் இப்போ தொடங்கி இருக்காங்க. ஸோ இதற்காக தான் வீடு வீடாக செஞ்சு யாருக்கெல்லாம் என்னென்ன அப்டேட் இருக்குது, அதாவது வீடு இருக்கா, காடு இருக்கா, சொத்துகள் இருக்கா, இந்த மாதிரி விசாரணை நடந்து கொண்டு வருகிறது. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய தினசரி அப்டேட்டான தகவலை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அதாவது அரசியல் சார்ந்த பதிவுகளை தினசரி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, என்ன ஒரு விஷயம் வெளியிட்டு இருக்காங்க என்பதை முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.